ஹலோ சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ரிவ்யூட வந்திருக்குன்னா ஜென்டில் உமன். ஜோஷுவா சார் டைரக்ஷன்ல லிஜோமோல் ஜோஸ் மேம், ஹரிகிருஷ்ணன் சார் நடிச்ச படங்க. சரிங்க, நம்ம இந்த படத்தோட கதைக்குள்ளத்துக்குள்ள போலாங்க. இந்த படத்தோட கதைக்களை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அதாவது வந்து கணவன் மனைவி ஒரு புதுமண தம்பதிங்க கல்யாணமாயி ஒரு 3 மாசம் தான் ஆகுது. அவங்க வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறாங்க. அதாவது நாகர்கோவில சேர்ந்த லிஜோமோல் ஜோஸ் தான் வந்து நம்ம ஹரிகிருஷ்ணன் சார் மேரேஜ் பண்ணி அவங்க லைஃப் அப்படியே ஷட்டிலா நார்மலா போயிட்டு இருக்குங்க. அப்படி போயிட்டு இருக்கப்ப நம்ம லிஜோமோல் ஜோஸோட தங்கச்சி வந்து ஒரு வேலை விஷயமா ஊர்ல இருந்து கூட்டிட்டு வராங்க. இங்க நாகர்கோவில் இருந்து கூட்டிட்டு வந்து தங்க வைக்கிறாங்க. தங்க வச்சப்ப நம்மால் என்ன பண்றாரு, லிஜோமோல் ஜோஸ கோவிலுக்கு தாட்டி விட்டுட்டு காரை கீழே பார்க் பண்ணிட்டு, அதாவது லிஜோமோல் ஜோஸ் மேமோட தங்கச்சியை வந்து தப்பா அணுகுமுறை பண்றாரு நம்ம ஹரிகிருஷ்ணன் சார். அப்படி பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துல அவங்க வந்து அவரோட டீ காய வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி தண்ணி மேல பற்றும் பட்டனையுமே வந்து கீழே தடுக்கி அப்படி விழுந்து கல்ல இதுல அடிச்சு அவருக்கு வந்து மயக்கம் வந்துடும். மயக்கம் வந்த பிறகு அந்த பொண்ணு பதறிட்டு இருக்கும். பதறிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களும் வராங்க. யாரு, நம்ம லிஜோமோல் ஜோஸ் மேமும் அந்த வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்துட்டு என்ன ஆகுதுன்னா, அப்போ ஆரம்பத்துல துடிச்சு போயிடறாங்க. என்னடா இந்த மாதிரி நம்ம புருஷனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சுன்னு கேக்குறாங்க. அவரும் அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்காங்க. அப்படி அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நேரத்துல ஒரு போன் கால் வருது ஹரிகிருஷ்ணன் சார் கிட்ட இருந்து. அப்படி வந்தனையுமே வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு இல்லீகல் அஃபேர் வந்து அவருக்கு இருக்கிற மாதிரி, யாரு லோஸ்லியா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட தான் அவருக்கு வந்து இல்லீகல் அஃபேர் இருக்குது. அவங்க ஹாய் ஹலோ அப்படின்னு பேசியிருக்கிற அந்த இதெல்லாம் வாய்ஸ் இதெல்லாம் வருது. வந்தனையுமே என்ன ஆகுதுன்னா, சட்டுன்னு நம்ம லிஜோமோல் ஜோஸ் மேம் அத்தனை நேரம் வரைக்கும் கல்லானாலும் கனவா புல்லானாலும் புருஷன் இருந்துட்டு இருந்தவங்க அருவாள் எடுத்து டப்புன்னு கழுத்தோட ஒரே ஒரு போட்டுறாங்க. அப்படி போட்டனி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே திகச்சு போயிருது. அந்த பொண்ணும் சரி இதுவும் சரி எல்லாரும் திகச்சு போயிட்டு கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிடுறாங்க. கொண்டு போய் பாடியை கொண்டு போய் வீட்டுல ஃப்ரிட்ஜுக்கு இடையில வச்சுறாங்க. அப்படி வச்ச பிறகு அந்த கதையில வந்து என்ன தீர்ப்பு நடந்தது, ஏது தீர்ப்பு நடந்தாங்க கதை. சரிங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரணமான கதை தாங்க இது. ஆனா எப்படி இப்படி கொண்டு போனாங்கன்னு தான் எனக்கு புரியல. அதாவது ஒரு கள்ளக்காதல் இருக்குது புருஷனுக்கு, சொன்ன உடனே அறுவாள் எடுத்து போடுறாங்களா அந்த அளவுக்கு. ஏங்க இது வந்து எப்படிங்க நாட்டை கொண்டு போய் வழி வைக்கும். இப்பதாங்க கேரளால இந்த மாதிரி ஸ்லைஸ் பாட்டில வந்து விச வச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தா என்ன ஆகுறது. கள்ளக்காதல் வச்சிருக்கிறீங்கல்ல, கள்ளக்காதல் தப்பு, நான் மறுக்கவே கிடையாது, சுத்தமான தப்பு. ஆனா கள்ளக்காதலுக்கு அருவாதான் தீர்வா, கொலைதான் தீர்வா. அருவாள் எடுத்து டக்குன்னு போட்டுறாங்க. போட்டுட்டு அதை மறைக்கிறதுக்கு பண்ற அந்த டெக்னிக்கலா அந்த நடிப்பு, லிஜோமோல் ஜோஸ் மேமோட நடிப்பு இருக்கு பாத்தீங்களா, உண்மையாலுமே பிரமாதமா சொல்லி ஆகணும். முகாசைவுகள் அந்த போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு ஷட்டிலான ஒரு கேரக்டர். அப்படியே சிலர்லாம் வந்து வேத்துரு பட ஏதாவது பண்ணி இது அப்படியே ஹம்பிளா அப்படியே வாசிக்குது. அதுக்கு எக்ஸாம்பிளா ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அந்த கார்ல எடுத்த ஆரம்பத்துல புருஷனுக்கு அவங்க தங்கச்சி சொல்லுவா, அக்கா டிராக்டர் சூப்பரா ஓட்டுன்னு, ஆனா ஓட்டவே தெரியாது. அது மாதிரி அப்படியே நடிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் புருஷ சத்த பிறகு கார் எடுத்து அழுத்துறாங்க. அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரிஞ்ச அவ்வளவு ஒரு ஷட்டிலான கேரக்டருங்க. நீட்டா அப்படியே பண்ணி விட்டுப்பேன். எனக்கெல்லாம் புல்லரிச்சு, என்னடா நீ வர காலம் அவ்வளவுதானா, அருவாள் வெட்டுதானா, கள்ளக்காதல் வச்சிருந்தாலே அப்படியா. நம்ம அந்த மாதிரிலாம் என்னைக்குமே போய்க்க மாட்டோம். அந்த படத்துல பார்த்து எங்களுக்கே ஆச்சரியமாயிருச்சு. நான் ஃப்ரெண்டு கூட சொன்னேன், இப்படி எல்லாம் ஒரு படம் வந்திருக்குடா, பாருடா உட்காந்து பயங்கரமா இருக்குடா அப்படின்னு. நான் போய் தியேட்டர்ல பாத்துட்டு வந்த பிறகுதான் எனக்கே ஒரு மாதிரி ஆகி போச்சு. பா இது வித்தியாசமான படம் தாங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச அந்த படம் முழுக்கவே இன்வெஸ்டிகேஷன் தான் வந்து விசாரிப்பாங்க. அவங்க லாஸ்ட்லயே வந்து விசாரிப்பாங்க. அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லுவாங்க, நான் உண்மையா லவ் பண்ணேன். ஆனா நான் வந்து அப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது, 6 மாசம் அஃபேர்ல 6 மாசம் கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் பண்ணி விட்டுறலாம் அவளை அப்படின்னு அவர் வந்து சொல்லுவாரு. அந்த உண்மைகள்லாம் வந்து வெளியே தெரிய வரும். இப்படி எல்லாம் படத்துல நடக்கும். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா, இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த படம் வந்திருக்குது. ஆனா இது வந்து உண்மையா மகளிரை வந்து தப்பான வழியில கொண்டு சேர்த்துருமோன்னு எனக்கு அந்த ஒரு இதான தோணுது. ஆனா அந்த பெண் வந்து பண்ணது வந்து நான் உண்மையா தப்புன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி ஆண் பண்ணதும் தப்பு தான். ஆனா அதுக்கு இந்த கொலைதான் தீர்வாங்கிறது வந்து எனக்கு வந்து உண்மையால ஏத்துக்க முடியல. அதை வச்சு இவங்க வந்து பரபரப்பா கொண்டு போயிட்டாங்களே, அதுதான் எனக்கு ஒரு இது. ஆனா படத்துல காட்சிப்படுத்தப்பட்ட விதம் வேறங்க, நம்ம படமா பார்க்கலாம். ஆனா இந்த படத்தையெல்லாம் பார்த்துட்டு நாளை பின்ன அதாவது நான் வந்து பொண்ணு தப்பு பண்ணாலும் சரி, ஆண் தப்பு பண்ணாலும் சரி, அதை வந்து கண்டிப்பா மறுக்கிறேன்.